நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். தலைவரே சாம்பார் பாருங்க யார் வர்றான்னு. வணக்கம். வணக்கம். உட்காரு. டிஃபன் சாப்பிட்றியா? வரும்போது தானே சாப்பிட்டு வந்தேன். என்னைய ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன விஷயம்? என் பையனோட நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லைண்ணே. காதலுக்கு இதில் கீழ் ஜாதி பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணே. ஒரே கவலையா இருக்குதுண்ணே. ஆமையா, நானும் கேள்விப்பட்டேன். இத பாரு, இப்பதான் நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். காதலுக்காக ஜாதி கௌரவத்தை விட்டுறக்கூடாது. என்ன கருமம், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். சட்டு புட்டுன்னு எதையும் செஞ்சிட முடியாது. பார்த்து நிதானமா தான் செய்யணும். யோ பிஏ தலைவரே, இந்த காதலை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணலாம் ஐயா? இந்த காதல்னால ஜாதி எல்லாம் அழிச்சிரும் போல இருக்கேயா? தலைவரே, மனித ஜாதின்னு ஒண்ணு இருக்க வரைக்கும் காதலையும் அழிக்க முடியாது, ஜாதியும் அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாது? எந்த போராட்டமும் தீவிரமடைஞ்சா அதுவே வெற்றி அடைமையா? யோ, அதுக்கு தான் இருக்கவே இருக்க தீக்குளிப்பு போராட்டம். காதலை எதிர்த்து நம்ம பத்த வைப்போம். சனியை அதுவா கொழுந்து விட்டு எரியட்டு. சரிங்க. இப்போ தீக்குளிப்பு போராட்டம் நடத்தணும்னா முதல்ல உங்க ஆளுகள்ல எவனோ ஒருத்தனை தீக்குளிக்க போராட்டம் எந்த ரூட்ல போகுதுன்னு பாப்போம். என் பையனை போட்டு கொடுத்தேன். யோ, என்னையா விவரம் கெட்ட ஆளா இருக்க? வாரிசு இல்லாம அந்த காலத்துல அரசியல் பண்ணி என்னையா பிரயோஜனம் இருக்கு? ஜோபார், குடும்பத்தை காப்பாத்துறதுக்குன்னே எவனா தீக்குளிக்க தயாரா இருப்பான். அவனை புடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவனை தீய வச்சு கொளுத்தியா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரிங்கண்ணே. தலைவரே, ஹோட்டல் திறக்க போனா ரிவனை வெட்டி நீங்க தான் திறந்து வைக்கிறீங்க. துணி கடைக்கு போனீங்கன்னா கடையை திறந்தோன்னே 2 சட்டையை வாங்கி நீங்க மாட்டிக்கிறீங்க. நகை கடைக்கு போனா கடையை ஓபன் பண்ணவே 2 போரத்தை வாங்கி நீங்க மாட்டிக்கிறீங்க. அதே மாதிரி ஒயின் ஷாப் எதிர்ப்பு போராட்டத்துக்கு போனீங்கன்னா முதல் பூட்டை நீங்க தான் போடுறீங்க. அதே மாதிரி இந்த தீக்குளிப்பு போராட்டத்துல தலைவர் நீங்களே தீக்குளிச்சு ஆரம்பிச்சு வைக்க வேண்டியதானே? இத்தனை நாளைக்கு தான் இந்த தொண்டர்கள் தீக்குளிக்கிறது. பார்க்க சைக்கிள தலைவரே, பாருங்க தலைவரே, உங்களுக்கு குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது. நீங்க தீக்குளிச்சு ஒருவேளை செத்து போனீங்கன்னா உங்க முழுவர் சிலைய நடு ரோட்ல வச்சு காதலுக்காக உயிரிழந்த காதல் தண்டபாணி அப்படின்னு கிரேனைட்ல கொட்டை இடத்துல போடுறேன். யோ, இதுக்கு தாயா ரொம்ப விவரமானவனை கூட வச்சு கூடாதுங்கிறது. அவசகுணமா பேசாதையா. தலைவரே தீ குளிச்சுட்டா அப்புறம் கட்சி யார் யார் நடத்துறது? சரி போ, முதல்ல மூடிட்டு போய் வேலை என்னன்னு பாரு. ஆமா, பெரிய கட்சி. நீ செத்தா நான் நடத்த மாட்டேன். பெருசா பேசலாம் பேச்சு. இந்த பிரச்சனையை வேற மாதிரி பேசி டீல் பண்ணலாம். இப்படி கிளம்பு. சரிங்கண்ணே, வரேண்ணே. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணே, நம்ம கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி போனீங்க, அப்புறம் அங்க இருந்து எதிர்கட்சி போனீங்க, திரும்பவும் நம்ம தாய் கட்சிக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. போன வாரம் உங்களை நான் கோயில்ல பார்த்தேன். இப்ப என்னன்னா சர்ச்சி செவக்கூட்டு போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்படி கட்சி விட்டு கட்சி மாறுறீங்க, மதம் விட்டு மதம் மாறுறீங்க. உங்க பையனுக்காக ஏன்னா நீங்க ஜாதி விட்டு ஜாதி மாறக்கூடாது? நல்லது சொன்னா கோவம் வந்துடும். இதோ பாரு, உலகமே எதிர்த்தாலும் சரி, நான் உனக்காக இருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமா, உங்க அப்பா வந்துட்டாருன்னா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஆமா, வீட்டில் உள்ளவங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. சாவடிச்சிருவோன்னு சொன்னா அதுக்கு சாவடிச்சிருவாங்களா? எங்க வீட்லயும் அதே தான் சொல்றாங்க. நம்ம ஜாதியிலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. சரி சரி, அம்மா வராங்க, அப்புறமா கால் பண்றேன். மா, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? நான் லவ் பண்ணுறேம்மா. இது அப்பாவுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் மனசு வச்சாதாம்மா முடியும். அப்பா எல்லாம் சொல்லிட்டாரு. நீ படு, காலையில் பார்த்துக்கலாம். சரிம்மா. முடியல, ப்ளீஸ்மா, முடியல. ஒரே வாரிசுன்னு உன்னை விட்டு வைப்பன்னு மட்டும் நினைக்காத. இதுக்காக உன்னை நானே கௌரவ கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். இதுக்கு நீ என்ன கருவிலேயே கொண்டு இருக்கலாமா? கவியை நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நாம் ஏன்டா இந்த ஊரில் இருக்கணும்? கூலி வேலை செய்கிறவங்க கூட கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போய் வேலை செய்கிறான். படிச்சுட்டு நாம ஏன் இந்த கிராமத்தில் இருக்கணும்? நட்பு ஜபா சொல்கிறது கரெக்ட் தான்டா. பட்டிக்காட்டில் இருக்கிறவங்க
எத்தனை காலம் ஆனாலும் ஜாதி மதம் கௌரவம் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்கடா. மண்டையில் வளர்ற மயிறு மாதிரி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருப்பாங்க. இவனுங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இவனுங்க திருந்தினாலும் இந்த அரசியல்வாதிங்க திருந்த விட மாட்டாங்க நட்பு. அதனால தான் இந்த ஊரை விட்டு போனோம். ஏதாவது பேசுறா நட்பு. கிராமத்தில் இருக்கிறவங்க வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி விஷமா இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. விடுறா நட்பு. கஞ்சிக்கு செத்தா கூட கௌரவம் பார்க்குறவங்க இந்த கிராமத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க நட்பு. சிட்டியில் இந்த ஜாதி மதம் லொட்டு லொசுக்கு எதுவுமே கிடையாது. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அண்ணன் தம்பி கூட அன்னியனாக தான் இருப்பான். நீங்க நினைக்கிறது தான் தப்பு. கிராமத்துல எங்கேயாவது எப்பயாவது தான் தப்பு நடக்குது. ஆனா மெட்ராஸ்ல எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. கவி இறந்ததுல எங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? அதுக்காக நீங்களும் ஊரை விட்டு போகணுமா? இங்க பாருங்க, கவியை மறந்துட்டு இந்த ஊர்ல எங்களால எப்படி இருக்க முடியும் சொல்லு திவ்யா. அதுக்காக ஊரை விட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? போங்க. ஆனா அங்க போய் சந்தோஷமா இருக்க முடியும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. திவ்யா, இது எங்க பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். இதுல நீங்க தலையிடாதீங்க. இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே ஆரம்பத்துல யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். டேய் பண்ணுங்கடா ப்ளீஸ். பண்ணுங்க. என்ன நட்பு? சரி.